Taste the Daily. சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் மழைநீர் வடிகால்வாய் 8 நாட்களுக்கு முன் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் ரயில்வே பாலத்தில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டனர். இதேபோல் சென்னை அரும்பாக்கம் MMDA பிரதான சாலை, ரசாத் தோட்ட சாலை, தண்ணீர் தொட்டி சாலை உள்ளிட்ட பல சாலைகளில் மழைநீர் தேங்கி நின்றது. மேலும் நந்தனம் பசும்பொன் முத்துராமலிங்க சாலையில் 1 மணி நேரம் பெய்த லேசான மழைக்கு மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். இதேபோல் வடபழனி 100 அடி சாலையில் அதிக அளவில் மழைநீர் தேங்கி நின்று கடல் போல் காட்சியளித்தது. இவற்றிற்கு மழைநீர் வடிகால் பணியை திமுக அரசு முழுமையாக முடிக்காததே காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி நின்றதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் எல்லையம்மன் கோவில் தெருவில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் மக்கள் அவதியடைந்தனர். இதேபோல் மதுராந்தகம், படாலம், அச்சரப்பாக்கம், சோத்துப்பாக்கம், சித்தாமூர், கருங்குழி உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் நெம்மேலி, ஆசிரியர் நகர் குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்த வெள்ளத்தால் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதியடைந்தனர். இதேபோல் திருத்தணி, பள்ளிப்பட்டு, ஆர்கேபேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழை மக்கள் அவதியடைந்தனர். இதற்கெல்லாம் ஸ்டாலின் அரசின் நிர்வாக திறமையின்மையே காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் மழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். வந்தவாசி பகுதியில் பெய்த மழையால் பொட்டிநாயுடு தெரு, கேவிடி உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளை சுற்றி மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் தேங்கியுள்ள மழைநீரில் விஷ ஜந்துக்கள் வீடுகளுக்குள் புகுவதாகவும் கொசுக்களின் தொல்லை அதிகரித்து தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக அரசு இப்பகுதியில் மழைநீர் வடிகால்களை அமைத்து தராததால் இதுபோல் மழைநீர் தேங்குவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இங்க ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா மழை வந்ததுனாவே நாங்க ராத்திரில தூங்க கூட முடியல. தண்ணி எப்போ உள்ள வருமோன்னு பயமா இருக்கு எங்களுக்கு. பாம்புங்க வருது, பூச்சி பொட்டுங்க வருது, தேள் வருது, எல்லாமே இருக்குது. வீட்டு உள்ளவே சுத்துது. வண்டியெல்லாம் நிறுத்தவே முடியல. வண்டியெல்லாம் எடுத்து போய் எங்கேயோ விட வேண்டியதா இருக்கு. நைட்ல வண்டி யார் எடுப்பாங்களோன்ற பயத்துலதான் நாங்க தூங்க வேண்டியதா இருக்கு. கடலூர் மாவட்டத்தில் பெய்த மழையால் திட்டக்குடி அருகே பிரதான சாலை முழுவதும் மழை நீரில் மூழ்கி வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். பெண்ணாடம் நகரில் பிரதான சாலை மற்றும் பேருந்து நிறுத்தம் பகுதியில் மழைநீர் வடிகால் வசதி இல்லாததால் இந்த பகுதிகளில் மழைநீர் தேங்கி நின்று சாலைகளை மூழ்கடித்துள்ளதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதியடைந்தனர். இதேபோன்று விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் முன்பும் மழைநீர் குளம் போல் தேங்கி நின்றது. விருத்தாச்சலம் ஜங்ஷன் சாலையில் வடிகால் வாய்க்கால் முறையாக தூர்வாரப்படாததால் மழைநீர் தேங்கி நின்று வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். திறனற்ற திமுக அரசு மழைநீர் வடிகால் வாய்களை முறையாக பராமரிக்காததால் சிறிய மழைக்கே மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.